கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. பாகிஸ்தான் அரசு அமெரிக்க அரசிடம் ஒரு $10 பில்லியன் கைமாத்து கேட்டிருக்கிறது. கடந்த பல வருடங்களாகவே மிகுந்த நிதி நெருக்கடியில் பாகிஸ்தான் அரசு தள்ளப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய பொருளாதார நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. பாகிஸ்தானுடைய இது டீட்டெயில்டு நியூஸ் இருக்குது. அதை படிக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் கொடுக்கறதுக்காக. பாகிஸ்தானுக்கு எப்போவுமே இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் அப்படின்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அவர்கள் ஏற்றுமதி செய்வது, இறக்குமதி செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள்ட்ட பெரிய அளவுக்கு ஏற்றுமதி செய்வதற்கென்று ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் டங் இன் சீக்காக சொல்லணும்னா, டெரரிசம் இருக்குது ஏற்றுமதி பண்ணுவதற்கு. ஆனால் அதை ஏற்றுமதி பண்ணுவதற்கு அவர்களுக்கு கிடைப்பது ஒரே ஒரு நாடு தான், இந்தியா தான். இல்லைன்னா விட்டால் ஆப்கானிஸ்தான் மீது கொஞ்சம் டெரரிசம் ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஆனால் ஆப்கானிஸ்தான் இவங்களோட பெரிய டெரரிஸ்ட் நாடு. அவன் பதிலுக்கு நீ ஒரு டெரரிஸ்ட் இங்கே அனுப்பிச்சேன்னா நான் 10 டெரரிஸ்ட் அங்கே அனுப்புவேன் அப்படிமா. ஸோ மற்றபடி அவங்களுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் கிடையாது. அக்ரிகல்ச்சர் அதெல்லாம் வந்து அமெரிக்கா போன்ற, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோடெல்லாம் போட்டி போடவே முடியாது. சர்வீசஸ்ன்னு ஒன்றும் பெரிய இது கிடையாது. அவங்க ஐடி சூப்பர் பவர் கிடையாது. ஹார்ட்வேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் பெரிய அளவுக்கு கிடையாது. ஸோ வர்ச்சுவலி வந்து ஏதோ ஒரு விதத்தில் தன்னிறைவை நோக்கியாவது செல்ல வேண்டிய ஒரு நாடு அது. ஆனால் இந்தியா எத்தனை ரூபா டிஃபென்ஸில் ஸ்பெண்ட் பண்ணுதோ அதை விட நான் அதிகமாக பண்ணணும் என்ற விருப்பத்தில் இருக்கிற பணத்தை எல்லாம் தங்களுடைய ஆயுத தளவாடங்களில் போட வேண்டியது. அதுக்கப்புறமா வந்து இந்தியாவோடு ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்டில் இறங்க வேண்டியது. இந்தியாவுடைய பொருளாதாரத்துடைய அளவை பார்க்கும் பொழுது அது இந்தியா அதை எடுத்துக்க முடியும். ஆனால் பாகிஸ்தானால் அதே விஷயத்தை அதால் எடுத்துக்கவே முடியாது. ஆனாலும் அதை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர அங்கே வந்து ஒரு 2 விதமான ஸ்டேட் நிலவுது. ஒன்று மிலிட்ரி ஸ்டேட். அதுக்கு வந்து ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனீர் தான் அதோடைய தலைவராக இருக்கார். அவர் வச்சது தான் சட்டம், அவங்க எடுத்துக்கிறது தான் பணம் மெயினாக. அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து உலகின் அத்தனை சொகுசுகளையும் அனுபவித்து கொண்டு சந்தோஷமாக இருப்பவர்கள் அங்கே இராணுவத்தில் இருப்பவர்கள். அதுக்கப்புறம் பொலிட்டீஷியன்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு சுமாரான பவர் இருக்கும். அதை வைத்துக்கொண்டு அவர்களும் ஊழலில் திளைத்திருக்கிறார்கள். ஹைலி ஃபியூடல் நாடு. பணம் இல்லாமல் அவர்கள் தொடர்ந்து கை ஏந்தி கொண்டே இருக்கிறார்கள். யார் யார் அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப நாளாக அமெரிக்கா வந்து இவர்களுக்கு கடன் கொடுத்து வந்திருந்தது. அது இந்த ஆப்கான் வாரெலாம் ஒரு மாதிரி முடிவுக்கு வர சமயத்தில் அவங்க நிறுத்திட்டாங்க. இனிமேல் உனக்கு பணம் கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் ட்ரம்ப் வந்து பாகிஸ்தான் ஒரு டெரரிஸ்ட் நாடு அப்படின்னே சொல்லிட்டார். பட் இப்போ செகண்ட் டேர்மில் டோட்டலாக பாகிஸ்தான் என்னுடைய அன்பு நண்பன் அப்படின்ட்டு ஆசிம் முனீரை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரே கொஞ்சல் குழாவல் வேற. கூட ஷபாஸ் ஷெரீஃப் நான் தாங்க பிரைம் மினிஸ்டர் மாதிரி இருப்பா நம்ம ஃபீல்டு மார்ஷல் அவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அது அந்த உறவு அப்படி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. சீனா எப்போ வந்து அமெரிக்கா கொடுக்கறது நிறுத்திச்சோ சீனாக்கிட்ட போய் தலைவா நான் உன்னுடைய என்ன வேலை வேணுனாலும் சொல்லி நான் செய்கிறேன், நீ எனக்கு ஒரு 2 பாம்பை தூக்கி நான் இந்தியா மேலே போட்டுறேன், கொஞ்சம் காசும் கொடு அப்படின்னு. சீனா வந்து ரொம்ப கெட்டி, காசு கொடுப்பாங்க. ஆனால் நம்மூர் இந்த வட்டிக்காரன் இந்த ஈட்டிக்காரன்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கொடுத்த கடனுக்கு ஒழுங்காக வட்டி கொடுக்கணும், இல்லாட்டி வந்து ஓங்கி 4 அரை அரைஞ்சிட்டு போயிடுவான். ஸோ அவன் என்ன இருந்தாலும் ஹை இன்ட்ரெஸ்ட் லோன் அவன் கொடுப்பான். இன்னும் 2 பேர் ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் அவங்களுக்கு இருக்கிறது யாருன்னா, கல்ஃப் ஸ்டேட்டில் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா. அதில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஐக்கிய அரபு அமீரகமுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் கொஞ்சம் டசில். அப்போ நீ ஏதோ ஒரு சைடை எடுக்க வேண்டியதான ஒரு நிலையில் பாகிஸ்தான் வந்து சவுதி அரேபியாவோட சைடை எடுத்துருச்சு. ஏன்னா சவுதி அரேபியா வந்து இதற்கு முந்தைய இப்போ முகமது பின் சல்மான் அப்படிங்கிறவர் வந்து இன்றைக்கி ஆட்சியாளராக இருந்துகிட்டு இருக்காரு. அவருடைய தந்தை காலத்தில் டெரரிசம்காகவே ஸ்பெஷல் ஃபண்டு கூட அவங்க வச்சுருந்தாங்க. பாகிஸ்தான் வழியாக தாலிபான்களை உருவாக்கினதில் மிகப்பெரிய பங்கு அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்போது அவங்களுக்கு ஈஸியாக பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப விளையாடி கொண்டிருந்த பாகிஸ்தான், சரி நமக்கு வந்து சவுதி அரேபியா தான் நமக்கு பெஸ்ட்டு ஐக்கிய அரபு அமீரகத்தை விடன்ட்டு ஒரு பெரிய ஒப்பந்தங்கள்லாம் டிஃபென்ஸ் ஒப்பந்தம் அது இது அப்படின்லாம் வந்து அவங்க சவுதி அரேபியாவோட செய்து கொள்ள, ஐக்கிய அரபு அமீரகம் வந்து தான் கொடுத்துருந்த கடன்லாம் திரும்ப கொடு அப்படின்னு சொல்லி ஒரு $3 பில்லியன் வாங்கிருச்சு. இதெல்லாம் லாஸ்ட்டு இந்த 6 மாதத்துக்குள்ளே நடந்த விஷயங்கள். ஸோ இப்போ வந்து ஃபண்டரில் ஒரு ஆள் குறைச்சி இனிமேல் அமீரகத்துலேருந்து ஒரு பைசா கூட கடனாக இவர்களுக்கு கிடைக்க போதில்லை. அப்போ யார் யார் இருக்காங்க? சவுதி அரேபியா, சீனா, அமெரிக்கா, இந்த 3 நாடுகள்.
இதை தவிர மல்டிலேட்ரல் ஏஜென்சிஸ் வேர்ல்டு பேங்க்கில் போய் கடன் வாங்கலாம், ஐஎம்எஃப்ல போய் கடன் வாங்கலாம். அப்படித்தான் உங்களுக்கு வந்து ஐஎம்எஃப்டேருந்து இவர்களுக்கு 2 முறை வந்திருக்கு. 2023 ஐஎம்எஃப்டேருந்து $3 பில்லியன். அவங்க கிட்டத்தட்ட முழுகி போயிருக்கிற நேரம் கடனை திருப்பி கொடுக்கணும். கடன் வாங்கினா அந்த டேர்ம் சமயத்துக்குள்ள திருப்பி கொடுக்கணும். டீஃபால்ட் பண்ணுறதா இருந்தாங்க 2023. ஜஸ்ட் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஐஎம்எஃப் வந்து போய் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்தோடனே அவங்க வந்து ஒரு $3 பில்லியன் அவசர கடனாக கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்தா நீங்கள் ஒழுங்காக எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும்னு. அது ஒன்றும் பெருசாக நடக்கலை. ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டியே கிடையாது. திரும்ப 2024 திரும்ப போய் கையேந்துங்கள் தான் அதே ஐஎம்எஃப்ட. இந்தியா அது ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணுது. எப்பா அவனுக்கு காசு கொடுக்காதப்பா, அவனுக்கு காசு கொடுத்தா அவன் அதை வந்து என் மேலே ஏவுகணையாக தான் அவன் மாற்றிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒத்த பைசா கொடுக்காத. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலை. இன்னொரு 7 பில்லியன். முதல்ல 2023 3 பில்லியன், 2024 7 பில்லியன். இப்போ திரும்பி அதையும் சாப்பிட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய பிளாக் ஹோல். அதில் வந்து நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது உள்ளே போகுமே தவிர திரும்ப உங்களுக்கு வராது. இதுதான் நிலைமை. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நடுவில் வந்து இந்த ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையான போருக்கு நான் மத்தியஸ்தம் செய்கிறேன் அப்படின்னு அதில் இறங்கினதுனால அவங்களுடைய ஸ்டாக் ஓரளவுக்கு மேலே ஏறி இருக்கு. ஏன்னா அவங்க ஜெனுவினாகவும் ஒர்க் பண்ணாங்க அதில், நான் அதை வந்து குறைச்சி மதிப்பிடலை. ஸோ அவங்களுடைய கால்குலேஷன் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி நல்ல காரியம் செஞ்சுட்டு நேராக போய் ஈரான்கிட்ட போய், அப்பா நான் உனக்கு இவ்வளோ நல்ல காரியம் பண்ணியிருக்கேன், நமக்கு 2-3 கப்பல் ஆயில் கொஞ்சம் ஃப்ரீயாக அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி அங்கே கேட்கலாம். அப்புறம் நேராக அமெரிக்காட்ட போய் ட்ரம்ப்கிட்ட போய், சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி உங்கள் 2 பேருக்கும் இடையில நான் அமைதி ஒப்பந்தம்லாம் ஏற்படுத்தியிருக்கேன், கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கடன் கொடுங்க சார் அப்படின்னு கேட்கலான்ட்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே என்ன ஆயிடுச்சு, அமைதி வர்ற மாதிரி இருக்கும், டகார்னு இவன் அவன் மேலே கொண்டு போடுவான், அவன் இவன் மேலே கொண்டு போடுவான். இப்போ அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வார் கண்ட மாதிரி எஸ்கலேட் ஆகிருக்கு. இந்த நிலையில் பார்த்தாங்க பாகிஸ்தான், பொறுத்து பார்த்தாங்க, இது நிற்கிற மாதிரி தெரியல, நம்ம அமைதி ஒப்பந்தம் நடக்கிற மாதிரியும் தெரியல, சரி கேட்குறத கேட்டுருவோம் அப்படின்ட்டு பாகிஸ்தானுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் முகமது அவுரங்கசீப் அவருடைய பேர், அவர் வந்து அமெரிக்காவுடைய நிதி அமைச்சர் அப்படின்னு வச்சுக்கலாம், செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷரி ஸ்காட் பெசன்ட்டை போய் ஒரு லெட்டர் கொடுத்துட்டாரு. சார் ஒரு $10 பில்லியன் கொஞ்சம் அவசரமாக தேவைப்படுது, எக்ஸ்சேஞ்ச் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் ஃபெசிலிட்டி, எங்களுடைய எக்கானமியை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு, அதனால் பார்த்து கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவங்க பதில் சொல்லலை. ஆனால் நல்ல பதில் சொல்வார்கள் என்று அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை ஒன்று தெரிவிக்குது. ட்ரம்ப்பும் எதுவும் பதில் சொல்கிற மாதிரி தெரியல. ஆனால் ட்ரம்ப் கொடுக்க மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன். அதிகபட்சமாக போனால் திரும்ப ஐஎம்எஃப் ஏதாவது கொடுக்குதான்னு பார்ப்போன்ட்டு. ஐஎம்எஃப் என்ன சொல்லும், நான் வந்து இப்போதான்ப்பா உங்களுக்கு லாஸ்ட்டு 3 வருஷத்தை எடுத்துக்கிட்டால் உனக்கு $10 பில்லியன் 2 டிரான்ச்சில் கொடுத்துருக்கேன், ஒரு 3 பில்லியன், அதுக்கப்புறமா ஒரு 7 பில்லியன், இப்போ திருப்பி ஒரு $10 பில்லியன் கேட்குறியே, நான் உனக்கு எப்படி தர்றது அப்படின்னு அவங்க வந்து கேட்பாங்க. இவங்க அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும், அதுக்கு ஏதாவது ஸ்ப்ரெட்ஷீட்லாம் போட்டு காமிக்கணும், பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், எங்களுடைய எக்கானமி வந்து எப்படி மாறுதுன்னு. ஆனால் அவங்க பாவம் என்னென்னா, இதே நேரத்தில் தான் கச்சா எண்ணெயோடைய விலை அதிகமாகிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், எல்லா ஆசிய நாடுகளும் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்தியா பாதிக்கப்பட்டிருக்கு, உலக நாடுகளே பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் இந்தியா வந்து அப்படி இப்படி என்னென்னவோ பண்ணி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கேஷ் ரிசர்வ்னாலையும் நம்முடைய வலுவான பொருளாதாரத்தையும் நம்ம வந்து தாங்கி நின்றுருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையான கஷ்டத்தில் இவங்க வந்து சிக்கியிருக்காங்க. ஸோ அவங்களால வந்து தாக்கு பிடிக்க முடியல, லிட்ரலி தாக்கு பிடிக்க முடியல. அது அவர் வந்து வெளிப்படையாகவே சொல்லிட்டார் பாகிஸ்தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஐயா தாங்க முடியலைங்க நிஜமா, இந்த இடத்துல ரீஜனல் ஜியோ பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்லாம் வேற ரொம்ப முக்கியம், நாங்கள் கொலாப்ஸ் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்தியா கடகடன்னு மேலே ஏறிடும் அப்படின்னு. இவங்களுடைய இன்னொரு கஷ்டம் என்னென்னா, 3 பகுதிகள், பாகிஸ்தானுடைய 3 ப்ராவின்சஸ், அதில் 2 ரொம்ப முக்கியமானது, கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஒன்று பலூச்சிஸ்தான் தங்களுக்கு விடுதலை வேண்டும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க. பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிங்கிறது வந்து மிக கடுமையாக போராடிட்டு இருக்கு. அவங்க பாகிஸ்தான் தன்னுடைய மிலிட்ரியை வச்சு அதை தடுக்க பார்க்குறாங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணமான கைபர் பக்தூன்வா அப்படின்னு சொல்லக்கூடியது, அவங்க வந்து தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய கண்ட்ரோலை எதிர்க்கிறாங்க. இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் ஆப்கானிஸ்தான். அவ்வப்போது பாகிஸ்தான் போய் ஆப்கானிஸ்தானில் குண்டு போட்டு வரும்.
ஸோ ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணும், எல்லையை தாண்டி வந்து இவங்களை அடிச்சுட்டு போவாங்க. அது நடந்துகிட்டு இருக்கு பை த வே. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அவ்வப்போது இந்த ஸ்கர்மிஷ் நடந்து கொண்டே இருக்கிறது. கடந்த 6 மாசத்துல பல தடவை இது நடந்துருச்சு. இப்போ புதிதாக என்ன ஆயிருக்குன்னா, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாம ஒரு பகுதியா இருந்தது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடைப்பட்ட பகுதி. இந்தியா வந்து அதை தன்னுடைய பகுதி என்கிறது. பாகிஸ்தான் இல்லை இது எங்களோடது அப்படிங்குது. அந்த இடத்துல இப்போ வந்து மக்கள் பிரச்சனை வெளியா வந்து, மக்கள் எங்களுக்கு நாங்க பாகிஸ்தானோட இருக்க போறதில்ல அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாகவே பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையும் அடக்கணும்னா அதற்குமே பணம் தேவைப்படுகிறது. டோட்டல் கொலாப்ஸ் ஆஃப் எக்கானமி. ஒரே ஒரு பகுதி தான் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஸ்டேபிளா இருக்கு. அது பாகிஸ்தானின் பஞ்சாப் ப்ராவின்ஸ். சிந்து வந்து எப்பவுமே சிம்மரிங் டிஸ்கன்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அங்க எப்ப பார்த்தாலும் ஏதோ அண்டர் கரண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும். சவுதி அரேபியா, சைனா மற்ற 2 பேர்கிட்ட கேட்கலாம். சவுதி அரேபியாவும் சைனாவும் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. சவுதி அரேபியாவுக்கு இப்போ வந்து இந்த போர்னால பயங்கர லாஸஸ். ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. அதுக்காக அவங்க பணமே இல்லாமல்லாம் இல்லை. பட் பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் எந்த விதத்திலும் திரும்பி வராது அப்படிங்கிறது தான் போத் சைனா அண்ட் சவுதி அரேபியா 2 பேருக்குமே இருக்கக்கூடிய ப்ராப்ளம். வேணா அவங்க வந்து எய்டா இருந்தால் வச்சுக்கோ பையன்ட்ட திரும்பி திரும்பி வராத, இந்த ஒரு 1 பில்லியன் வச்சுக்கோ திரும்பி வராத அப்படின்னு வேணா கொடுக்கலாமே தவிர, கடனாக கொடுத்து கடனை எல்லாம் திரும்ப வசூல் பண்ண முடியுமான்னு தெரியல. இதனால 2 பேரும் சவுதி அரேபியாவும் சீனாவும் பாகிஸ்தானோடு ஒரு நெருங்கிய ஒப்பந்தமும் செய்து கொண்டவர்கள். முக்கியமாக சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு ஸ்பெஷல் ஒப்பந்தம் இருக்கு. அது என்னன்னா மியூச்சுவல் டிஃபென்ஸ் பேக்ட். பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனைனா சவுதி அரேபியா அதில் தலையிடும். சவுதி அரேபியாவுக்கு ஒரு பிரச்சனைனா பாகிஸ்தான் அதில் தலையிடும். ஆனால் அதில் கார்வ் அவுட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனைனா சவுதி அரேபியா அதில் தலையிடாது. வேறு நாடுகள் பிரச்சனை, பாகிஸ்தானுக்கு வேறு நாடுகள் யாருப்பா பிரச்சனை ஒருத்தரும் கிடையாது. ஆனால் சவுதி அரேபியாவுக்கு பிரச்சனைனா ஈரான் சவுதி அரேபியாவை தாக்கினால் பாகிஸ்தான் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்பொழுது சவுதி அரேபியாவுக்கும் ஹவுத்திகள், ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுத்திகளுக்கும் இடையில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு. பாகிஸ்தான் உடனடியாக ஹவுத்திகளை பார்த்து மிரட்டியிருக்கு. நீங்கள் சவுதி அரேபியாவுடன் மோதல் போக்கை தொடர்ந்தால் நாங்களும் உங்களை சேர்ந்து தாக்குவோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த டிஃபென்ஸ் ஒப்பந்தத்தில் அது அவங்க அப்படி சொல்ல வேண்டியிருக்கும். ஸோ இது வந்து பாகிஸ்தானுக்கு லயபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ஒப்பந்தம் காரணமாக அசெட்ஸ் எதுவும் கிடைக்க போகிறதில்ல. உண்மையில் இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் நிலை வந்து ரொம்ப மோசம். உள்நாட்டு அரசியலும் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்குது. நியாயமான டெமோக்ரஸி என்பது கிடையாது. இன்னும் இம்ரான்கான் சிறையில் இருக்கிறார். அவர் சிறையிலேயே இறந்து விட்டார்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. நடுவில் சில ரூமர்ஸ்லாம் வந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து அவருக்கு உடல்நிலையே ரொம்ப மோசமாக இருக்குங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்படுறேன். ஏதாவது ஆகிவிட்டதென்றால் அந்த நாடு வந்து மிகப்பெரிய குழப்பத்தில் ஆழ்ந்துவிடும். ஸோ இதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா பாகிஸ்தான் வந்து உண்மையிலேயே மிக மிக மோசமான ஒரு பொருளாதார நிலையில் இருக்கிறது. இது வந்து இந்தியாவுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதுலேருந்து நான் தவிர்த்து விடுகிறேன் அதை பற்றி பேசுவதற்கு. இதில் சில நல்லதும் இருக்குது, சில கெட்டதும் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டிக்கு பாகிஸ்தான் தள்ளப்பட்டால் அவர்கள் இந்தியா மீது மேலும் மேலும் பயங்கரவாதத்தை பிரயோகிப்பார்கள். அந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் அதுக்கு எப்படி பதில் கொடுக்கணுங்கிறதுக்கு இந்தியா இப்பொழுதே தயாராக இருக்க வேண்டும். அதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.